டடாய் புது ஃபோன் விவோவோட ஒரு புது ஃபோன் விவோ வி சீரீஸில் விவோ V29e ஒரு 25,000லேருந்து 30,000 கிட்ட உள்ள ரேஞ்சில் இது வரும்னு நான் நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து எனக்கு சரியாக தெரியல, பட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், டைட்டிலும் போடுறேன். ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய கேமரா சாம்பிள்ஸும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஒரு டிசைன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சைடு மேட் ஃபினிஷ் இருக்குது, இந்த சைடு ஸ்ட்ரிப் வந்து கிளாசி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. 2 கலரில் வருது. இந்த கலர் ஆர்க்டிக் ரெட், இன்னொன்று ஆர்க்டிக் ப்ளூன்னு 2 கலரில் கொண்டு வராங்க. செல்ஃபிக்கு வந்து 50 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்குது. பின்பக்கம் வந்து 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா தராங்க. AMOLED டிஸ்பிளே, கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடி வருது. ஸோ இந்த விவோ V29e பற்றி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த விவோ V29e வருது. பாக்ஸுக்குள்ளே இந்த விவோ V29e ஆர்க்டிக் ரெட் கலர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி. டிசைன் பற்றி பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் பேக் கேஸ் வந்திருக்காங்க. சில யூசர் மேனுவல் கைட்ஸ்லாம் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அப்புறம் வந்து USB Type-C போர்ட் மற்றும் சார்ஜர். இந்த ஃபோனில் வந்து 44 வாட்ஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இப்போ வந்து இதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த சைடு மேட் ஃபினிஷ் வந்து கிரே கலரில் இருக்குது. பட் அதே இது வந்து சில லைட் ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் தந்திருக்காங்க. இது வந்து மேட் ஃபினிஷ், இது வந்து கிளாசி ஃபினிஷ். ஸோ ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு டிசைன். 7.5 mm திக்னஸ் தான் இருக்குது. 180 grams வெயிட்டில் இது வருது. கிளாஸ் பாடி, பட் நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். USB Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே தந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், டூவல் பேண்ட், டூவல் ஸ்டாண்ட் பை ஓடி வருது. ஹைப்ரிட் டூவல் சிம் இது. 2 சிம் இல்லாட்டி ஒரு சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் தந்திருக்காங்க. வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக இருக்குது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து கவுடாக இருக்குது. ஸோ அதனால் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு எர்கானமிக்கான ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கார்னர்ஸும் வந்து கவுட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு நல்ல எர்கானமிக்கான ஒரு டிசைனில் இதை வந்து பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே, 3D கர்வ் டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 2 சைடும் வந்து கர்வ்டான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. AMOLED டிஸ்பிளே இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இது வருது. 7.678 இன்ச்சு டிஸ்பிளே இது. 10 பிட் கலர் பேனல் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. பட் HDR இருக்க மாதிரி தெரியல. நெட்ஃப்ளிக்ஸில் ப்ளேபேக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து நீங்கள் HDR வந்து எனேபிள் ஆகலை. பட் பஞ்ச் ஹோல் நாட்ச்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. கலர் ப்ரைஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. கலர் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது. நல்ல ஒரு டீப்பான பிளாக் இருக்குது. ஓவராலாக வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே. ஸோ இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது தான் அங்கே தான் வந்து கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா இதில் வந்து Snapdragon 695 சிப்செட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து இதோட விலை எனக்கு தெரியல. கண்டிப்பாக 25,000க்கு மேலே தான் இருக்கும். மேபி ஒரு 28,000 அந்த ரேஞ்சில் வரலான்னு நினைக்கிறேன். பட் அந்த விலைக்குன்னு பார்க்கும்போது 695 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சிப்செட்டாக எனக்கு தென்படலை. இதே சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விவோவோட T2ல கூட இருக்குது. அதோட விலை ரொம்பவே குறைவு, பாதி விலையில் இருக்குன்னு நினைக்கிறேன். OnePlus Nord C3 லைட்டில் இருக்குது. போக்கோ X5ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோன்களில் உள்ள அந்த 695 சிப்செட் தான். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு சிப்செட்டாக எனக்கு தென்படலை. பட் விவோவோட யூசர்ஸுக்கு வந்து பெரிதாக இது வந்து டிஃப்ரென்சஸ் தெரியாது. பட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஃபோன் வேணும் இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதை விட பெட்டர் சிப்செட் வந்து அவங்க தந்துருக்கலாம். 695 சிப்செட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. நார்மல் யூஸுக்கு நார்மலான கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஓகே. பட் ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து எதிர்பார்க்காதீங்க. 8GB RAM இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. OIS சப்போர்ட் வருது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து 50 மெகா பிக்சல் கேமரா வந்து தந்திருக்காங்க. கேமராவில் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4K வீடியோ கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 4K வந்து எடுக்க முடியாது. ஸோ கேமராவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட் இருக்குது, ஃபோட்டோ, வீடியோ, மைக்ரோ மூவியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. ஷார்ட் வீடியோஸ் இருக்கிறதுக்கான உங்களுக்கு ஸ்லோமோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, சூப்பர் மூன், டூவல் வியூ, டபுள் எக்ஸ்போஷர், லைவ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. ப்ரோ மோடும் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ப்ளீஸிங்கான ஒரு நல்ல ஒரு கேமரா வந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் வந்து இதில் எடுத்து
விவோவோட கஸ்டமர் டார்கெட் புரிஞ்சு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு கலர் ப்ரொஃபைல் மற்றும் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. பட் இப்போ வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து காண்பிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 44 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடய வருது. டீசெண்டான ஒரு சார்ஜிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இப்போ வந்து பார்த்தோம். இதோட ஒரு முழுமையான விமர்சனம் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு நான் போடுறேன். பட் நிறைய கேமரா சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த Vivo V29e இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.